நேபாளத்தில் சமூக வலைதளங்கள் தடை செய்யப்பட்டதற்கு எதிராக போராட்டங்கள் வலுத்து வரும் நிலையில் ஒருவர் உயிரிழந்ததாக வெளியாகியிருக்கும் தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஃபேஸ்புக், எக்ஸ், யூடியூப் உள்ளிட்ட 26 சமூக வலைதளங்களுக்கு நேபாள அரசு தடை விதித்தது. கொடுக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தில் பதிவு செய்ய தவறியதற்காக இந்த தடை விதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிராக பத்திரிகையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் அறிவித்த நிலையில் இளைஞர்கள் அரசுக்கு எதிராக போராட்டத்தை தொடங்கினர். நேபாள வீதிகளில் ஆயிரக்கணக்கானோர் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியபடி பேரணியாக சென்றனர். இதில் போராட்டக்காரர்களை நோக்கி போலீசார் தாக்குதல் நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 80 பேர் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் செயல்படும் குடிநீர் உற்பத்தி ஆலைகளில் ஆய்வு மேற்கொள்ள குழு அமைக்கப்பட்டுள்ளது. கேன் வாட்டர்கள் விற்பனை அதிகரித்துள்ள நிலையில் அது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறைக்கு பல்வேறு புகார்கள் வந்துள்ளன. அதன்படி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் செயல்படும் குடிநீர் ஆலைகளை உணவு பாதுகாப்புத்துறை, பெருநகர சென்னை மாநகராட்சி, பெருநகர குடிநீர் வழங்கல் துறை ஆகிய 3 துறைகள் குழுவாக இணைந்து ஆய்வு மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. கடைகளில் விற்கப்படும் கேன் குடிநீரை ஆய்வு மேற்கொள்ளவும் உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. கேன் குடிநீரில் 80% புதிய கேன் விற்பனை செய்ய வேண்டும். நிறுவனத்தின் பெயர், தயாரிக்கப்படும் தேதி, காலாவதியான தேதி உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் இடம்பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரவுகளை பின்பற்றாத கேன் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் வழங்கி வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத கடைகளின் உரிமையாளர்களுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கவும் தமிழக உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. சமீபத்தில் பல்வேறு பொருட்கள் மீதான வரி விகிதங்களை குறைத்ததால் ஏற்பட போகும் 48,000 கோடி ரூபாய் பற்றாக்குறையை இந்த ஆண்டே ஈடு செய்ய முடியும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் இதனால் பொது நிதியில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும், மேக் இன் இந்தியா வளர்ச்சி நிச்சயமாக அதிகரிக்கும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் எதிர்பார்த்ததை விட இந்த நிதியாண்டின் முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்துள்ளதாக கூறியுள்ள அவர், 2026ஆம் நிதியாண்டிற்கான திட்டமிடப்பட்டதை விட உற்பத்தி மேலும் அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 79,760 ரூபாய்க்கும், ஒரு கிராம் 9,970 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிலோவுக்கு 1000 ரூபாய் சரிந்து 1 கிலோ 1,37,000 ரூபாய்க்கும், ஒரு கிராம் வெள்ளி 137 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தனது வெளிநாட்டு பயணம் குறித்து பொறுத்துக் கொள்ள முடியாமல் சிலர் புலம்பியிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்தார். சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த முதலமைச்சர், எதற்கு இந்த வெளிநாட்டு பயணம், இங்குள்ள நிறுவனங்களை சந்தித்து பேசினால் போதாதா என்று அறிவுபூர்வமாக கேட்பதாக நினைத்து சிலர் புலம்பியிருப்பதாக தெரிவித்தார். முதலீடுகளை ஈர்க்கச் சென்ற முதலமைச்சரா மட்டும் இல்ல, பெரியாரின் பேரனா, திராவிட இயக்கத்தை சார்ந்த தலைவரா, சுயமரியாதை உள்ள ஒரு தமிழனா, இந்த பயணம் எல்லா வகையிலும் எனக்கு பர்சனலாக மறக்க முடியாத பயணமாக அமைஞ்சிருக்கு. சிலரால் இதெல்லாம் பொறுத்துக்க முடியல. அதனால தான் எதுக்கு இந்த வெளிநாட்டு பயணம், இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களை சந்தித்து பேசினா போதாதா என்னெல்லாம் அறிவுபூர்வமாக கேட்கறதா நினச்சிக்கிட்டு புலம்பியிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெர்மனியில் நடந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் நிறைய ஜெர்மன் கம்பெனி வந்திருந்தாங்க. அப்போது நம்ம தமிழ்நாட்டை பற்றி எடுத்து சொன்னதும் பல முதலீட்டாளர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, தமிழ்நாட்டில் இவ்வளவு பொட்டென்ஷியல் இருக்குன்னு இப்போ நீங்கள் சொன்ன பிறகு தான் தெரியுது.
இதுக்கு முன்னாடி வேற ஒரு மாநிலம் தான் தங்களுடைய பொட்டென்ஷியலை பற்றி பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. இனி நிச்சயம் தமிழ்நாட்டை நோக்கி நிறைய முதலீட்டாளர்கள் வருவாங்கன்னு சொன்னாங்க. முதலீடுகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திரித்து பேசியுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். செங்கோட்டையன் குறித்த கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பேசும்போது அக்கப்போரான கேள்விகளை கேட்பதா என்றும் வினவினார். ஒரு வகையில் சொல்றது முதலீடு பண்ண போனது இதை பற்றி திருச்சி சொல்லியிருக்கிறாரு. நான் என்ன பொறுத்தவரைக்கும் சொல்ல விரும்புகிறது, சுயமரியாதை கொள்கையில் முதலீடு செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். தந்தை பெரியாருடைய உணர்வுகளை, பெரியாரை பற்றி அந்த நாட்டில் முதலீடு பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுதான் உண்மை. அதுதான் அந்த அடிப்படையில் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். சார், அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த அக்கப்பூர்வமான பதில் கேள்வி தான் கேட்குறீங்களா? விட்டுருங்க. தமிழகத்தை மத்திய அரசு எவ்வளவுதான் புறக்கணித்தாலும் அதையும் மீறி முதலிடத்திற்கு வந்து கொண்டிருப்பதாகவும் மௌன புரட்சி செய்து வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். மௌனம் இல்லை, மௌனம் நினைக்காதீங்க. நீங்கள் மௌன புரட்சி பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளோதான் புறக்கணித்தாலும் அதையும் மீறி முதலிடத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறோம். அதுதான் முக்கியம். தமிழகத்தில் ஆட்சி அமைக்க திமுக, அதிமுக இடையேதான் போட்டி நிலவுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இதுகுறித்து பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி, தங்களுடைய கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என சில கட்சித் தலைவர்கள் ஆசைப்படலாம், அது அவர்களுடைய சொந்த விருப்பம் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் 2 கட்சிகள் மட்டுமே பெரிய கட்சி, அந்த 2 கட்சிகளுக்கு இடையேதான் ஆட்சி அமைப்பதில் போட்டி நிலவுவதாக குறிப்பிட்டார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தனது திடீர் டெல்லி பயணம் குறித்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கமளித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மன நிம்மதிக்காக ஹரித்வார் சென்று ராமரை தரிசிக்கப் போவதாக தெரிவித்தார். அதற்காக டெல்லி சென்று அங்கிருந்து ஹரித்வார் செல்வதாக விளக்கமளித்த செங்கோட்டையன் பாஜக தலைவர்களை சந்திக்க செல்லவில்லை என கூறினார். மேலும் செவ்வாய்க்கிழமை முக்கிய அறிவிப்பு எதையும் வெளியிடப் போவதில்லை எனவும் அவர் தெளிவுபடுத்தினார். ஹரித்வார் போறனுங்க, ராமர் கோயிலுக்கு கொஞ்சம் மனசு இருக்கனால கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொன்னாங்க. அதனால கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன். ஆனா இப்போ 9ஆம் தேதி ஏதோ முக்கிய அறிவிப்பு இல்லை, அது மாதிரி ஒன்றும் இல்லை, கலங்கி போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நான் சொன்னது நியாயமான கோரிக்கை. ஆகவே எல்லாரும் வந்து நீங்க சொன்னது நியாயம் தான் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுதான் 9ஆம் தேதி சும்மா நியூஸை போட்டு விட்டாங்க. நான் கோயிலுக்கு போறேங்க, ஏன்னா கொஞ்சம் போயிட்டு வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ எல்லாரும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் மற்ற கட்சியில் இருக்கிறவங்க வந்து அதை சுற்றி சொல்றது இல்லையே. இல்லை, யாரும் இந்த கருத்துக்கு மாறுபட்ட கருத்து யாரும் சொல்லியிருக்காங்க? ஒருத்தர் சொல்லி மாறுபட்ட கருத்து சொல்லியிருக்காங்க. கமெண்ட்ஸ் இருக்கா? உள்ளத்தில் இருக்குன்னு இருக்கு. உங்களை நீக்கினது எப்படி பாக்குறீங்கன்னா? அது ஒரு நல்லதுக்கு சொல்றோம். அதில் வந்து பல்வேறு முடிவுகளை வந்து பொதுச் செயலாளர் எடுக்கிறாரு. அதை பற்றி நான் அதில் ஒன்றும் எனக்கு என்ன எடுக்கிற முடிவுகளை பற்றி கருத்துக்கள் சொல்ல இயலாது. காலம்தான் பதில். மூத்த தலைவர்கள் யாராவது உங்ககிட்ட பேசுறாங்க? சஸ்பென்ஸ் எல்லாரும் டெல்லியில் பாஜக தலைவர்கள் யாராவது சந்திக்க வாய்ப்பு இருக்கா? நீங்க போகும்போது ஹரித்வார் ஒரு ராமர் தான் பார்க்க முடியும் கோயில். வேற அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் இவங்களை யாரும் சந்திக்கலீங்களா? ஹரித்வாரம் போறேங்க, ராமர் கும்பிட்டு வர வேண்டியதான். நடிகர் அஜித் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகர் அஜித் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இளையராஜாவின் பாடல்களை அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியுள்ளதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த திரைப்படத்தில் இளமை இதோ இதோ, ஒத்த ரூபா தாரேன், என் ஜோடி, மஞ்சக்குருவி ஆகிய பாடல்களை பயன்படுத்தியதற்கு இளையராஜா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. படத்திலிருந்து இந்த பாடல்களை நீக்கவும் 5 கோடி ரூபாய் இழப்பீடு கோரியும் தயாரிப்பு நிறுவனத்திற்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இதற்கு சட்டப்பூர்வ உரிமையாளரிடமிருந்து அனுமதி பெற்றதாக தயாரிப்பு நிறுவனம் பதிலளித்தது. இந்த மனு மீதான விசாரணையில் குட் பேட் அக்லி படத்தில் இசையமைப்பாளர் இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. மனுவுக்கு பதிலளிக்க குட் பேட் அக்லி பட தயாரிப்பாளருக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்துள்ளனர்.
தொடர் கனமழை காரணமாக யமுனை நதியில் நீர்வரத்து அதிகரித்து தாஜ்மஹாலை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது. தாஜ்மஹாலின் பின்னால் அமைந்துள்ள பூங்காவிற்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. இதனால் உலக பாரம்பரிய சின்னத்தின் பாதுகாப்பு குறித்து பெரும் கவலை எழுந்துள்ளது. ஆக்ரா மாவட்ட நிர்வாகமும் இந்திய தொல்லியல் துறையும் நதிக்கரையோர பகுதிகளை தீவிரமாக கண்காணித்து வருகின்றன. கிராமத்து வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டு வரும் திரைப்படம் வட மஞ்சு விரட்டு. முருகா படத்தில் நடித்த அசோக் நாயகனாக நடிக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு திண்டுக்கல் மாவட்டம் அஞ்சக்குழிப்பட்டியில் நடந்து வருகிறது. இதில் நாயகனுக்கும் காளைக்கும் இடையிலான காட்சி ஒன்றில் எதிர்பாராத விதமாக மஞ்சு விரட்டு காளை நாயகன் அசோக்கை கொம்பால் குத்தி தூக்கி வீசியது. இதில் காயமடைந்த நாயகன் அசோக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மீண்டும் படப்பிடிப்புக்கு திரும்பினார்.